வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா புவனேஷ் சேகர் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா யார் யாரோ ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க. என்ன இப்பதான் நிறைய துப்புனேன்னு சொன்னா என்னை துப்பிட்டாரு. இல்ல ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஃபேன்ஸ் மீட் வைக்கிறோம் ப்ரோ. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நான் ஒரு மினி ஹால் கூட அரேஞ்ச் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ இந்த வளகாப்புக்குலாம் போய் சின்ன ஹால் பாக்குறோம், ஒரு 20-30 பேர் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியே இருக்குன்னு வைங்களேன். 50 பேர் கூட வந்து இருக்கலாம். சின்ன கஃபே மாதிரி கூட பாத்துக்கலாம்ல. இந்த டைமிங் மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். அதுவும் நான் பார்த்தேன் ப்ரோ. ஆனா நம்ம பசங்க இப்போ ஆர்வமா சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் வராங்கன்னு வைங்க, எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நானும் வரணும்னு தானே ஆசைப்பட்டேன், என்ன நீ சூஸ் பண்ணவே இல்லை என்னன்னு கேட்பாங்க. சோ அப்போ ஒரு 50-60 பேராவது வர மாதிரி ஹால் வேணும். ஹால் தான் செட் ஆகும். சரி, அப்போ இப்போ சரி நம்ம 50-60 வைப்போம். இந்த 50-60 நண்பர்கள் அங்க வராங்க. அவங்க வந்துட்டு போனா மெமரபிளா இருக்கணும். ஸோ மெமரபிளா இருக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் கையில கொடுத்துட்டோம்னா ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடி பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த டிஷர்ட் மாதிரியாவது ஏதாவது கொடுக்கணும். அப்படியும் இல்லைன்னா நம்ம பேர் அவ்வளவு பேர் கேக்குறீங்க, எங்களுக்கு எங்க டிஷர்ட் மெர்ச்சன்டைஸ், வேர் இஸ் மெர்ச்சன்டைஸ்? அது பண்ணலாம். அது என்ன ஆயிடும்னா ப்ரோ, ஒரு சிலருக்கு ஆசையா இருக்கும், கேட்பீங்க நான் இந்த டிஷர்ட் செய்யற காசு எவ்வளோ ஆச்சு, ஷிப்பிங்கோட சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆச்சு மொத்தம்னு கூட சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 170 ரூபாயோ 165 ரூபா சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ நான் இதை வந்து விற்க முயற்சி பண்றேன்னா ஒரு 50-70 ரூபா வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜஸ் ஆயிடும். அப்போ ஒரு 250 ரூபா கிட்ட ஆயிடும் இல்லையா? இது வந்து லாபம் இல்லாம விற்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்ததுன்னா பண்ணலாம். ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா, சில சமயங்கள்ல சரி இவ்வளவு பண்றோமே, இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போய் கொரியர் போடணும், அதெல்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாபத்துக்காக 50 to 100 வைக்கிறோன்னே வைப்போம். 100னே பேசுவோம். 350 ரூபாய்க்கு விற்க ட்ரை பண்றோம் ஷிப்பிங்கோட சேர்த்து அப்படின்னு. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அது வேணும்னு நினைக்கிறவங்க, ஆசைப்படுறவங்க சந்தோஷப்படுவாங்க. 350 ரூபா பரவாயில்ல என்ன, ஆனா மெட்டீரியல் நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டீரியல். அதுதான் ப்ரோ. இப்போ ஒரு சப்போர்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஹாப்பினா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. மீதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை, நம்ம இல்லாட்டி நம்மள பார்த்தாலே காண்டாகிற ஒரு சிலர் கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 350 ரூபாய்க்கு டிஷர்ட்டா, இதே மாதிரி குவாலிட்டி டிஷர்ட் நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை நான் நினை பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப 1000 பீஸ் அடிச்சா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இப்ப 170 ரூபாய் எனக்கு செலவாச்சு ஒரு பீஸுக்கு. 1000 பீஸ் எல்லாம் அடிச்சோன்னு வைங்க, நான் அடிச்சதும் 50 பீஸ், 1000 பீஸ் எல்லாம் அடிச்சா 100 ரூபாய் கீழே போயிடும். சரியா? ஆனா நம்ம அவ்வளவுலாம் அடிக்கிறது இருந்தா கடை போட்டா அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எங்க இருந்து அடிக்கிறது? சரி, ஓகேங்க. சோ நம்ம மீட்டப் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க சேலஞ்சஸ் என்னன்னா இதுதான். நீங்க எல்லாரும் வரும்போது உங்களை வந்து மறக்க முடியாத மாதிரினா என்ன பண்ணலாம்? கரண்ட் கட் பண்ணலாம், சேர்ல ஆணி வைக்கலாம். அது வந்து பட்ஜெட்ல பண்ணிடலாம். கபீம் குபாம் குபாம் கபீம் கம்பி கும்பா கம்பி தான் இப்படின்னா பட்ஜெட்லயே தான் அச்சீவ் பண்ணிக்கலாம். கல்லுங்க செங்கலே எடுத்து வைக்கலாம், கருங்கல்லே எடுத்து வைப்பேன் கீழே. இல்ல எல்லாம் நினைப்பாங்க, அடப்பா ஒரு நிமிஷம் கேட்டதுக்கு இப்படியா. நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு இருக்கலே க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட மட்டும் கேட்டுட்டு இருக்கேன். எப்படின்னா டெட்ரோ கிருஷ்ணா இருக்காப்புல, அவர் வராராம் ஊருக்கு, சென்னை வராராம். இந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட கேட்கறேன், நீங்க ஸ்டால் போட்டு ஏதாவது பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்க எங்கேயாவது கண்டிப்பா மாசம் ப்ரொமோஷன் வச்சிருப்பீங்க. இப்போ பிசினஸ் ரன் பண்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் மார்க்கெட்டிங்க்கு மார்க்கெட்டிங் வச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கொடுங்க, நம்ம ரெடி பண்ணி இங்க இந்த மாதிரி பண்ணலாம், குடீஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ஏதாவது வரவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட. ஸோ அப்போ அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதை வந்து பாசிபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ எனக்கும் ஆசை தான் ப்ரோ. எனக்குலாம் வந்து யாரையா மீட் பண்ண எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? மாங்குன்னு ஒன்ல. இப்போ நம்ம சஃபீர் ப்ரோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, கல்யாணத்துல இருந்து கார்ல போக்க சவுண்ட் ரிவ்யூ ஷூட் பண்ணிருக்கேன். கார்ல வேற லெவலா செம பண்ணா இருக்கும். பின்னாடி எட்டின்னு பேசிட்டு இருப்பான். நடுவில் நாங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டோம், ராகிங். ஆமா, காலேஜ் டேஸ். ஏன்னா அவன் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு டீச்சரா இருக்கும்போது எனக்கு வலிக்குதுன்னு அப்படின்னா. ஏன்டான்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டு சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, கூகுள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நானும் ஒரு டீச்சர் தானே, எனக்கு இப்போ வெக்கமா இருக்குன்னு. அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குருவமா தான் உனக்கு ஓடி போய் பஞ்சாயத்தோட அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ இது வந்து இதைதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த இடத்துல ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது ப்ரோ, ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு வலிக்கும். சரியா? அவங்களுக்கு ஏன் வலிக்கல அப்படின்னா, அவங்க அந்த கிரியேட்டர் கிடையாது. அவங்க ஒரு கிரியேட்டரா மாதிரி அவங்க வந்து ஒரு கருத்து சொல்ல வராங்க. எதுக்குன்னா, தம்பி காலையில ஒரு 6 மணிக்குள்ள எழுந்துட்டு வெளியில போய் சூரியனை பாத்தீங்கன்னா அப்படின்னு இவங்க சொல்லலாம். அதுக்கு எவனா ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஆமாயா வெளில போய் நான் வெயில பாத்துட்டு இருப்பேன், எனக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வரும், நீ பொறுப்பேத்துப்ப, இல்லாட்டி எனக்கு சன்ஸ்கிரீன் வாங்கி கொடுப்பியா? நான் ஜென்ரலா சொல்றேங்க, இதுக்கு வேற யாராவது வந்துட போறாங்க. சரி அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம இதை சொன்னோம், அவங்க ஏன் நம்மள இப்படி வீட்லயே அடிக்கிறீங்க? இப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்ல வரோம். அதனால நம்ம பார்ப்போம் ப்ரோ, மீட்டப் கண்டிப்பா நல்லபடியா பண்ணலாம். அடுத்து இது யாரு? கிஷ்கிருஷ்
அவர் ரெட்மி நோட் 13 ப்ரோல அப்டேட்னு ஒன்று கொடுத்து கேமராவை காலி பண்ணிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஆக்சுவலா கேமரா காலி பண்ணிட்டான் இவர் சொல்லியிருக்காரா? அதே சமயம் எனக்கு மெயில் வந்திருக்கு, ரெட்மி 13 ப்ரோ லைஃபே செட்டில்டு ப்ரோ, மொரட்டுத்தனமா போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு இப்போ இன்னைக்கு காலைல வந்திருக்கு. அப்படியா? தெரியல, அப்ப அடுத்த அப்டேட் வந்திருக்குமோ? அதுக்குள்ளயா? இவர் இப்பதானே போட்டிருக்காரு. ஏன்னா 13 Pro Plus சூப்பரா இருந்துச்சு அந்த போன், செம போன். 13 Pro Plus ஓட 13 Pro Plus பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. நீங்களே சொல்லிருந்தீங்களா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு. ஆனா அது வந்து அதான் 200. அச்சா 200. சரி. ஆனா ஒரே ஒரு வேதனை தான் ப்ரோ, இந்த 14 Pro Plusல என்ன அட்வான்டேஜ்னா பேட்டரி லைஃப் வந்து 13 Pro Plus ஓட நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப்ல பில்ட் குவாலிட்டி வந்துச்சு, பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்னாப்டிராகன் SoC இதுல இருக்கு, தெர்மல்ஸ் எனக்கு அதுதான் ஷாக்கா இருந்துச்சு. லைட்டா வார்மா இருக்கிறது. ஜியோ வர்க் ஆகும். அது ஜியோ கொண்டு போய் அந்த ஃப்ளஷ் பண்ண சொல்லல, பண்ணலையா இன்னும் நீங்க? ப்ரோ MediaTek 8 சீரிஸ்ல எல்லாம் வர்க் ஆச்சு ப்ரோ, இதுல எனக்கு வர்க் ஆகாத. அதே சிப் தானே நதிங் 3 ப்ரோ இருந்துச்சு. அப்புறம் நான் அதுல வந்து ஆண்டனாவை நாங்க வந்து டைப் சி போர்ட்ல சொருகி வச்சிருக்கோம். நத்திங்ல காது குடஞ்சிக்கலாம், திருப்பி குடஞ்சிக்கலாம். இதுல எங்க வச்சிருக்கீங்க? இதுல உள்ளே கொடைய விட்டுட்டோம், கேமராக்குள்ள சுத்திட்டோம். இதுல இதெல்லாம் தான் வேதனையான பாயிண்ட்ஸ் ப்ரோ. இப்போ நான் 14 Pro Plus வாங்கினா அப்ப லைட்டா வார்மா இருக்கு. போன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. பட் ஆனா இது வந்து ஒரு பெரிய காரணம். ஒன்னு வார்மா இருக்கு, ரெண்டு நெட்வொர்க்ல பிரச்சனை. ரெண்டுமே முக்கியமான விஷயம். இப்போ ஜோக் என்னன்னா கேமரா சூப்பர், அதுதான் இதை தூக்கி இப்படி தூர போடலான்னு பார்த்தா கேமரா பயங்கரமா இருக்கு, பில்டு குவாலிட்டி செமையா இருக்கு, பேனல் சூப்பரா இருக்கு, ஸ்பீக்கர் டீகோட ஸ்பீக்கர் மாதிரி அலருது. ஆமா, கோல்டு கலர் வேற சூப்பரா வர விட்டுருந்தான், ஷாம்பைன் கோல்டு. சோ நீங்க ஏர்டெல் யூசரா இருந்தா தப்பிச்சிருவீங்க ஓரளவுக்கு. மத்த யாராவது இருந்தீங்கன்னா செத்தான் சேகர். ஆமா, BSNL எல்லாம் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் 5 years SOT கால் பண்ணா நேதாஜிக்கு தான் போகும். ஆமா, ஆஃப்லைன் தான், ஆல்வேஸ் ஆஃப்லைன். BSNL இப்போ இந்த நிலைமையில இருக்குன்னே தெரியலையே. சரி ஓகே, அவங்க மட்டும் அடுத்து ஒரு அப்டேட் கொடுத்து திரும்ப வந்து அது CPR மாதிரி உங்களை காப்பாத்தி விடுவாங்க. ஆமா ஆமா. இதுல என்னன்னா HyperOS 3க்கு தான் எல்லாரும் வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் தெரியுது. அதுதான் லைட் வெயிட்டா வர பண்றேன்னு சொல்லி வேற சந்தீபர் சொல்லியிருந்தாருல, Android 16 வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும், OS லைட் வெயிட்டா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து ஆல்ரெடி இங்க உள்ள கோர் லெவல்ல நம்ம பிக்சல்லே பார்த்துட்டு இருக்கோம், பறக்குது பிக்சல். எனக்கு வந்து ஈஸியா எப்போ யூஸ் பண்ணாலும் ப்ரோ நான் கொஞ்சம் கோலரா தான் யூஸ் பண்றேன்னு. எனக்கு பீட்டாவே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு இந்த பிக்சல்ல. ஏன்னா ஈவன் 7 இயர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா அதுலயே ஸ்மூத்தா இருந்துச்சு. 90 Hzல இவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா இதுதான் சில அட்வான்டேஜஸ் while going with pixel. கரெக்ட். அதே சமயம் கால் ரெக்கார்டிங் இருக்காது, வீடியோ கால் இனிஷியேட் பண்ண முடியாது டயலர்ல இருந்து. இல்ல தேவைப்படுறவங்களுக்கு யூஎஸ்கோ தான் ஒண்ணும் கிடையாது. யூஎஸ்கோ எதை கேட்டாலும் யூஎஸ்கோ. ஆனா அங்க ஆல்ரெடி ட்ரம்ப் எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருக்காரு, நான் யூஎஸ்கோ போய் அடி வாங்கணுமா? போன் யூஸ் பண்றதுக்காக நீ யூஎஸ் வந்து யூஸ் பண்ணு. அருண் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ என் ஃப்ரெண்டு 2 பேரு மோட்டோ யூஸ் பண்றாங்க, அதுல அவங்க பெருசா பேசுறப்ப மட்டும் வாய்ஸ் இல்ல அப்பப்போ ஃபுல்லா டவுன் ஆகி ஒரு மாதிரி தெளிவா கேட்க மாட்டேங்குதா. சோ மோட்டோரோலா யூஸ் பண்ற அந்த 2 நண்பர்கள் கால் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸ் வந்து கிராக்லிங் மாதிரி ஆகுது, கேப் ஆகுது, டவுன் ஆகிட்டு அப்புறம் திரும்ப நார்மல் ஆகிற மாதிரி ஆகுது. என்ன நெட்வொர்க்னு சொல்லியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆமா, இது இவ்வளவு வருஷமா எனக்கு இந்த 2 பேர்கிட்ட மட்டும்தான் ஆகிருக்கு. மோட்டோ யூஸ் பண்ற வேற யாராச்சும் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்களா? ரிசீவர் பாயிண்ட்ல உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதான்னு சொல்லுங்க, அதை கேட்கலன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, யாராச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டோல நோட்டீஸ் பண்ணா சொல்லுங்க. அதாவது எப்படின்னா நீங்க மோட்டோ யூஸரு, ஹலோ ஏய் டே நரேஷ் ஒண்டதான்டா அண்ணே எதுவும் கேட்க மாட்டேங்குதுண்ணே, டே என்ன வேணுன்னே பண்றானா அப்படிதான் இருக்கும் நமக்கு. ஆனா மோட்டோரோலா போன் சரியா பேசுறானா? சரியா தான் பேசுறீங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் பார்க்கணும் போல. நீங்க தான் மோட்டோரோலா யூசர்ஸ், நீங்க தான் சொல்லணும். எப்படியும் பாலாஜி ப்ரோ இன்னைக்கு மீட் பண்ணிடுவேன், ஏன்னா பெட்ரோல் போடணும் நான், அதனால போய் அவரை மீட் பண்ணிடுவேன், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி காந்தன். ஓகே, லக்ஷ்மி காந்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ ஒரு நல்ல ட்ரெட்மில் சொல்லுங்க ப்ரோ. 25K ட்ரெட்மில் இருக்கும், ஆனா வேஸ்ட். ஆமா, வெயிட் வந்து 90 kg மாதிரி தான் வரும், அது லைஃபும் வராதுங்க. இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, வெயிட் கூட விடுங்க நான் தவழ்ந்துக்கிறேன் அது மேல படுத்தாது, ஆனா மோட்டர் பறந்துரும், மோட்டர் சீக்கிரம் போயிடும், அதுதான் பிரச்சனை. நான் 50 to 60K பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு ட்ரெட்மில் கிடைக்கும், டீசென்ட்டா. அதுவுமே நான் சொல்றது கொடுமை என்னன்னா, ரெகுலர் யூஸ், நல்ல யூஸ், நல்ல ஆஃப்டர் சேல் சப்போர்ட்லாம் வேணும்னா 1 லட்சம் ரூபாய். கரெக்ட், நல்ல பிராண்ட் ஜிம்முக்குலாம் கொடுக்குறாங்களே, போட்டு அட்டெண்ட் அடிச்சாலும் எதுவும் ஆகாது, நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வீட்ல 5 பேர் யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஏன்னா ஜிம்ல யூஸ் பண்ணியே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்வீஸ் பண்றாங்க. ஜிம்ல மணிக்கணக்கா ஓடுவானுங்க, ஒவ்வொருத்தனும் ஓடுவானுங்க டம்மு டிம்முன்னு, அதுவே 1 year once சர்வீஸ் ஆகுது. சோ நீங்க வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. எங்க மாமா வீட்ல எல்லாம் செம்மையா யூஸ் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 80,000 ஏதோ சம்திங் வாங்கலாம், சூப்பரா இருந்துச்சு. இவங்க வந்து இத்தனைக்கும் எங்க மாமா வீட்ல எல்லாம் 30,000 தான் வாங்கினாங்க. அதுவே 5-6 வருஷத்துக்கு துணி காய போட யூஸ் ஆச்சு.
ஆமா அவன் கூட பெருமையா சொல்றாருன்னு நினைச்சா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வாங்கின அன்னைக்கு நடந்து பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் துணி தாங்க அஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மூடு இல்லைங்க. ஆமா, அதுவும் அதுல நடக்கிறதுக்கு நான் தரையில நடக்கிறேன் ஆண்டு போயிட்டாங்க. வாங்கினதை ரிட்டர்ன் போட முடியுமா? அதெல்லாம் முடியாது. கரெக்ட். ஏதாவது ஃபால்ட் தான் போடலாம், அவ்வளவுதான். சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் சூர்யா ஃப்ரம் கிருஷ்ணகிரி. ஐ பாட் டெமோ யூனிட் Huawei P50 Pro. சேம் ப்ராப்ளம், 3 months ஒர்க்கிங் ஃபைன் பட் ஓவர் ஹீட்டிங், கிளாஸ் பேக் டோர் கிராக்கா, நியரஸ்ட் ஷாப் டு சேஞ்ச் பேக் டோர் அண்ட் ஃபேசிங் தி சேம் ப்ராப்ளம். ஆல்ரெடி மதர் போர்டு ஒர்க் பண்ணிருக்காங்களா? டெமோ யூனிட் எல்லாம் வேலை பார்த்துட்டு வெளியே வித்துறாங்க. அவங்க டெமோ யூனிட்னு சொல்றதே சந்தேகமா தான் இருக்கு. அது டெமோ யூனிட்டா சொன்னா நல்ல ரேட் இது பண்ணி விக்கலாம்ல ப்ரோ. டெமோ யூனிட் உங்களுக்கு நான் இது தரோம். கண்டுக்காதையா, அவன் செத்துட்டான்டா 3 மாசம். அதுக்கப்புறம் அவனை கண்டுக்கிட்டான். அது வேற Huawei வேற எதுவுமே கிடைக்காது இந்த ஊர்ல. ஆமா, இன்னும் மோசம். அது பேக் டோர் அது இதுன்னு கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கிருஷ்ணா வந்து என்னாச்சு, அது ஒரு அறிவுகாலி. அது என்னடான்னா போனை வந்து பேக் பண்றேன்ட்டு சாதாரணமா பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. கூட போடல. அவங்க தூக்கி போட்டு ஹேண்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஃபேன் மேல தூக்கி அடிக்கிறது, டவர் மேல ஏறி தூக்கி அடிக்கலாம் அடிப்பாங்க. கேமரா கிளாஸ் கிராக் ஆயிடுச்சு பின்னாடி. அப்புறம் என்னாச்சு, இங்க இருந்து சைனால சொல்லி அங்க இருந்து பேக் டோரோட மொத்தமா வந்துருச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, சைனால இருந்து உங்களுக்கு P50 Pro கிடைக்கும். பட் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவீங்க? ஆமா, எனக்கு இதனாலே பயமா இருக்கு. தெரிஞ்சவங்க எல்லாம் வச்சு மூவ் பண்ணி தான் வந்தது. ப்ரோ எனக்கு செம ஆர்வமா இருந்தது ப்ரோ. பியூரா 80 Ultra நம்ம நண்பர்கள் யாராவது வாங்கியிருந்தாங்க. நம்ம மார்க்கெட்லயே 80 Ultra வந்து கௌதம் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க Find X8 Ultra என்ன ரேட்டுக்கு வாங்கினோமோ அந்த பிரைஸ் பக்கத்துல எல்லாம் 80 Ultra கிடைச்சு 90 80 வந்துச்சு. ஆர்வமா தான் இருக்கு நிஜமா. ஏன்னா எனக்கு அதுல மேக்ரோ இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்களே. ஏன்னா ரிட்டர்னபிள் லென்ஸ் இல்ல, நல்லா ஜிப் ஜிப்னு போயிட்டு. அதான் இந்த சைடுல வர போயிட்டு வரும்ல. ஆமா, அதுல வேற டெலிமேக்ரோ சூப்பரா இருக்கு. எறும்பு வாயில இருக்க குட்டி எறும்பு, அதுக்குள்ள இருக்கிற முட்டை வரைக்கும் பார்க்க முடியல, வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனாலும் என்ன ஒரு பயம்னா, வாங்குனா அந்த பொருளை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட தான் அதை விற்க வர முடியும். ஆமா, வேற யார்கிட்ட விற்க ட்ரை பண்ணாலும் அந்த சொல்லுவாங்க வந்து ரொம்ப கம்மி ரேட்டும் உங்களால எதிர்பார்த்த ரேட்டை கொடுக்க முடியாது. செல்லர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி இதுல வந்து கூகுள் ஆப்ஸ் எல்லாம் இருக்காது நம்மகிட்ட இருந்து எடுக்கும்போது அடுத்து யாராவது வருவாங்களே, தம்பி இதுல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ரெட் மூன் என்ன நேத்து தான் மார்ஸா போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட இருந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா அது குக் பண்ணிடுவாங்க. இது நாங்க நிறைய தடவை அனுபவிச்சிட்டோமா, அதனாலே வாங்கினா நம்மளே வச்சுக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான பொருள் வாங்கலாம் ப்ரோ. இல்ல நம்ம சர்க்கிள்ல ரொட்டேட் பண்றோம்னா கூட ஓகே, இல்லனா வேஸ்ட். நம்ம சர்க்கிள் இருக்க யாராவது ரொம்ப எந்தூசியாஸ்டா இருக்கணும். ரைட். சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து, டிட் யூ நோட்டீஸ் ஒன் ஸ்ட்ரேஞ்ச் திங், ஆல் phones coming with Android 15 update are updated to those sound worse than the earlier models. OnePlus 8 Pro, Vivo phones with Android 12, Oppo, Realme earlier models, Xiaomi, Redmi, Mi phones Dolby Atmos support with JBL Harman tuned, all sounded great with rich loudness and dynamics. It was like a tiger and lion roar before. Now it is like a cat meow. Cat தான் ஊருக்குள்ள பிரச்சனை பண்ணுது. Need you to speak elaborately about this. You are the right person. Bro, actually என்ன மேட்டர்னா, ரீசெண்டா கூட இப்போ Android 15ல லான்ச் ஆகுற ஃபோன் நல்லா இருக்கு. அதே தான் சொல்றேன். அவரு தான் 12ல இருந்து நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா முடிச்சு செத்து போயிருக்கு. அது நாங்க இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ரீசெண்ட் டேஸ். இதை நான் சொல்லும்போது 2 பேர் மட்டும் தான் அவங்களுக்கு பெயின், அதனால அவங்க வந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் நம்ம சேனல்ல வந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் எந்த மாதிரியான யூசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா டிவைஸும் யூஸ் பண்ணுவாங்க. பிக்சல் யூசர்ஸ் அதிகம் நம்ம சேனல்ல, சாம்சங் யூசர்ஸ் அதிகம், நத்திங் யூசர்ஸ் கூட நம்ம சேனல் அதிகம். சரியா, சைலண்டா. ஆனா நத்திங் யூசர்ஸ் கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நத்திங் பண்ற மிஸ்டேக்ஸை ஹராஸ் பண்ணும்போது பொங்கிட்டு குறுக்க வந்து என்ன தைரியம் தான் நீ சொல்லுவேன்னு கேட்கல பாத்தீங்களா, அது மெச்சூரிட்டியை காட்டுது. எங்களுக்கும் இருக்கு. ஆமா, ஆனா சாஃப்ட்வேருக்காக இந்த போன் வச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி, அதை அப்படியே ஒத்துக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நானும் ஏதாவது ஒரு சில டிவைஸ் யூஸ் பண்றேன்னா அது எப்படி இருக்குன்னும் போது நானும் அதே மாதிரி தான் சொல்றேன். எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா கேமரான்னு ரொம்ப 15 Ultra விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து, ஆனா அதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பிரச்சனை நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ரீசெண்டா வேற வீடியோல வேற ஜிட்டரினஸ். ப்ரோ கேமரால நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ப்ரோ, நான் அவங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பினேன். என்னன்னா எக்ஸ்போசரை ரொம்ப மாத்தணும்னு வைங்களேன். ஒரு சப்ஜெக்ட் நான் போட்டோ எடுத்தேன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ளோ அவுட் ஆகுதுன்னு வைங்களேன். அப்ப தலைவன் என்ன பண்ணுவோம்னா, ஆளை சுத்தி ஒரு கோடு வரும், எக்ஸ்போசருக்கு ரிலவெண்டான ஒரு கோடு வரும். இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா பூச்சை சுத்தி ஒரு ப்ளூ லைன் பார்டர் கட்டும், அல்காரிதம்னால பார்டர் கட்டும். சரியா, நான் இப்ப எக்ஸ்போசரை 0 ஆக்குறேன்னு வைங்க, அந்த பிரச்சனை வராது. ஆனா பூச்சி தெரியாது. ஏன்னா அந்த பூச்சி எங்க இருக்குன்னா, இப்போ ஒண்ணுல ப்ரோ ஒரு பல்பு, அந்த பல்பு நம்ம நேரா பார்க்க முடியல, பண்ணோம் போஸ்ட் ப்ராசஸிங்கோட மிஸ்டேக் அது. இதெல்லாம் நான் எப்பயோ ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சைனால இதெல்லாம் இல்லன்னு சொல்லும் போது எனக்கு வந்து கால் நம்மணும். டேய் யாவனா சைனால இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல.
சைனாவை விட அதிகமா வர ரேட் விக்கிறீங்க இந்தியால. அப்படிதான் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா டிவைஸ்லயும் இருக்கு சரியா. ஒரு டிவைஸ்ல ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா கேமரான்னு வரும்போது 15 அல்ட்ரா ரொம்ப ஹாப்பியா மேட்ச் ஆயிடுவேன். பிக்சல்ல வந்து அப்ப கேமரா நல்லா இல்லையான்னு கேட்டா சர்ப்ரைசிங்லி சில சமயங்கள்ல சூப்பரா பண்ணும். ஆமா. ஆனா இன்னும் நான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டுக்கு வெயிட் பண்றேன். வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. ஊருக்குள்ள இருக்கிற ப்ரோ எக்ஸலுக்கு வந்துருச்சு, ப்ரோ கேண்டா. ஆனா அது மட்டும் ப்ரோ 72 MB அந்த அப்டேட் சொன்னாலுமே அது ஹாட் ஃபிக்ஸ் மாதிரி தானே ப்ரோ. அப்படிதானே நிறைய ஃபோன்ஸ் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த T4 அல்ட்ராலாம் விவோ ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு அப்டேட் விட்டு முடிச்சிட்டு அழகா ஃபிக்ஸ். அவன் வந்து 200 MB கொடுத்தான் ப்ரோ. இவன் 70 MB கொடுத்துட்டு ஹாட் ஃபிக்ஸ் என்னன்னா எடு விளக்கு மாதிரி தான் சும்மா கொடுக்கறது. செக்யூரிட்டி பேட்ச் அந்த கோடிங்ல ஒரு கமா மிஸ் ஆயிடுச்சுங்க. அதனால போன் ஒரு கமா மிஸ் ஆயிடுச்சா எடு அவன அப்படிதான். இல்ல இன்னைக்கு வந்து ஆக்சுவலா என்ன ட்ரை சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிக்சல் வந்து அதை நல்லா பண்ணிருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. 15 அல்ட்ராவோட 15 அல்ட்ரா அது கேப்பபிள் தெரியும். பட் இந்த போன்ல அந்த போட்டோ அவ்வளவு நல்லா வந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே சமயம் ரெட்மூனை வந்து மார்ஸா எடுத்த பெருமையும் எங்களுக்கு தான் சேரும். ரெட்மூன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்குள்ள போன் பண்ணி அங்க இருந்து இறங்கிட்டோம். அப்படிதான். இப்போ இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ 40x மேல 60x கிட்ட அப்படிலாம் ஜூம் பண்ணியும் அதால இப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த இடம் போஸ்ட் பண்றாங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல இருக்கு. நான் அதனால தான் ரெக்கார்டிங்கே போட்டேன். இது ஏன் நான் ஆச்சரியமா சொல்றேன்னா இந்த இடத்துல நான் இப்போ Xiaomi யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேல வந்து நல்ல பிரைட்டான சிச்சுவேஷன். ஆமா அது அந்த கிரீன்ஸ் பயங்கரமா காட்டுங்க 15 அல்ட்ரா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா 15 அல்ட்ராக்கான அந்த பூச்சை காட்டும் போது டல்லா காட்டும், டார்க்கா காட்டும். இந்த அளவுக்கு வந்து பிரைட்டா காட்ட தெரியாது. அது எல்லாம் வந்து பிரைட்டா இருக்கும். அதான் இல்ல கிரீன் நல்லா பஞ்சியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ப்ரோ சொல்றேன். நான் என்ன பண்றேன் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது இந்த பூச்சை சுத்தி ஒரு லைன் வரையும். அதுதான் எனக்கு அநாயகா இருக்குன்றக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க ஒரிஜினல் இருக்கு பாருங்க. சாம்சங் வந்து S23 அல்ட்ரா அப்டேட்ல எல்லாருக்கும் அந்த வெள்ளை கோட் தெரிஞ்சு HDR ஸ்விட்ச் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. 16 13x to 17x ல தெரியும். ஏதோ டபுள் பாட்டில் ட்ரிபிள் பாட்டில்லாம் தெரியும். நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த இது HDR ல இங்க பாத்தீங்களா இது வந்து ப்ராசஸ்டு, இது வந்து ஒரிஜினல். இது வந்து ஒரிஜினல். இது ஒரிஜினல். இந்த வருஷம் ஜூம் நல்லா பண்ணிருக்காங்க. இது ப்ராசஸ்டு. ஆனா நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வந்து முன்ன பாசிபிள் இல்லாம இருந்த ஒரு விஷயம். இதுல வந்து இந்த அளவுக்கு கேப்பபிள் இல்ல. பட் ஆனா இப்போ மாறி இருக்குது இதுல. அப்புறம் வந்து ரொம்ப ஜூம் பண்ணாமையே குவாலிட்டி பாக்குறதுக்காக எடுத்துட்டு இருந்தேன். இதுவும் ஜூம்டு தான். இது பாருங்க ப்ரோ இது வந்து பிக்சல் மாதிரியே இல்ல. எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. சாப்பிட்டு இருக்கும்போது எடுத்துறீங்க. அது தலையில குனிஞ்சிட்டு கிடந்தது. இல்ல இப்போ இததான் வந்து நான் திரும்பியும் சொல்றேன். இது வந்து நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம நண்பர்களுக்கு இதை காட்டிடலாம். அதேதான் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. ஒரு சிங்கிள் கிளிக். ஒண்ணும் இல்ல இந்த போட்டோ கூட விடுங்க. இன்னொன்னு ஹைலைட் சொல்றேன் பாருங்க. கோவில் இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? இதுவே நல்லா இருக்கா? எடிட் பண்ணாது. இப்ப பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ. இப்ப பாருங்க கிளிக். என்ன இது இந்த போட்டோ ஸ்டுடியோல கேண்டிட் போட்டோகிராஃபி எடுப்பாங்க அந்த மாதிரி அவுட்புட் பயங்கரமா இருக்கா? மிரட்டலாமா? அதுதான் சொல்றேன். சோ பிக்சல்ல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல் மேசிவா நல்லா இருக்குதுங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ரெடியா இருக்கும். எல்லாரும் வாவ் அப்படினு பாப்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க பிக்சல்ல எடுத்தது இது அப்படின்னு. ஆமாங்க, என்னென்ன நம்பவே முடியல, என்னாலயும் தான் நம்ப முடியல. இது வந்து 5x ப்ரோ. சீட் கோட் சொல்ல மாட்டோம். ஆனா 5x நல்லா டீடைல் நல்லா இருக்கு. ஏன்னா டிஃபால்ட் 5x சென்சார் இருக்குல்ல, அதனால இப்போ இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. உள்ள கூட்டி போய் ஆக்சென்சுவேட் போட்டு விட்டோம்னே வாட்சலாம் டிச்சிக்கும் ஃபயரா இருக்கு. சோ இதுதான் சொல்றேன். அப்போ என்ன ஆகுது, பிக்சல்ல எடுக்கிற போட்டோஸ் வே மோர் நேச்சுரல். நீங்க சோஷியல் மீடியாக்கு ரெடி பண்ணணுமா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்னாப்சீட்னு ஒரு பழைய பார்ட்டி டூல் ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஈஸியா இருக்குங்க. எல்லாம் லைட் ரூம் சொல்லுவாங்க, அது சூப்பர் ஆப் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதுதான் இதோட அட்வான்டேஜ். யாருனாலும் வந்து டக்குன்னு வந்தது என்னென்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸ்னாப்சீட் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு டைட்டிலே போடலாம். ஏன்னா அவ்வளவு வசதியா இருக்கு. ஆமா, எந்த மிஸ்டேக்கும் நடக்காது, ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா, இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெயின் தான் ப்ரோ. ரொம்ப பெரிய தலைவலி. நிறைய பேர் வந்து இந்த ரியல்மி GT6 எல்லாம் இது 12க்கு போயிட்டாங்க, டவுன்கிரேட் பண்ணி. ஏன்னா எனக்கு வந்து பேட்டரி லைஃப் 10 hours வருது, அப்டேட் பண்ணி 4 hours ஆச்சு. 2 பேர் போட்டிருந்தாங்கல்ல, ஃப்ரெஷ் லீஃப்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு, அப்புறம் இன்னொருத்தர் போட்டிருந்தாரு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்வா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் விவோ V50e 826 வேரியன்ட். இதுல யாருமே வரல. சோ ரிவ்யூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு தான் வாங்கினேன். பட் ஆஃப்டர் யூசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. 9 hours SOT ஆயிடுச்சு. 1 day 13 hoursக்கு அவனால யூஸ் பண்ணிருக்காரு. நார்மலா 8 hours தாண்டிடுது. பேட்டரி பேக்கப், குட் கேமரா குவாலிட்டி, போர்ட்ரேட் அல்டிமேட்டா இருக்கு.
போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ப்ராசஸிங் பண்ணுது, அப்புறம் சூப்பரா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நார்மல் தான் ப்ரோ இந்த பட்ஜெட்டுக்கு, பட் நோ லேக். ஐ எம் யூசிங் சோஷியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் தான் அண்ட் கால்ஸ் பேசுவேன், அவ்வளவுதான். ஃபண்டஸ் OS 15 சிம்பிளா இருக்கு, ஃபீச்சர்ஸ் நிறைய ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க, செல்ஃபி கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கு, டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்கு ப்ரோ. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருக்கு. ஸோ அதான் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது 7400 இல்லாட்டி 7300 இருக்கும். 5600 mAh பேட்டரி வருது. 7300 கரெக்ட். ஆனா 30000 ரூபாய் ப்ரோ ரேட். அது அந்த டைம்ல தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஆமா அந்த டைம்ல தான் என்ன சொல்ல தோணுச்சுன்னா V50 இருக்கு இல்லையா, அதுவும் ஆஃபர்ல 30000 தான். அது நல்லா இருக்கும். அது 7 Gen 3. அதுல பின்னாடி பார்த்தா நீ எக்ஸ்ட்ரா ஒரு 50 வேற இருக்கும். போட்டோ வேற வேற லெவல்ல இருக்கும். ஜீஸ்ல ஜேஸ் ஆப்டிக்ஸ் வேற. ஜேஸ் ஆப்டிக்ஸ். சரி விடுங்க, இதுதான் வாழ்க்கை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா TK என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து போட் டைப் சி கேபிள் கன்டினியூஸா யூஸ் பண்றேன். 3 years பேக் 2 கேபிள்ஸ் வாங்கியிருந்தேன். தென் பாட் போக்கோ F5 அண்ட் மிஸ் த ஒரிஜினல் கேபிள் இன் 6 months. போட் கேபிள் குவாலிட்டி நல்லா இருந்ததுனால மறுபடியும் போட்லயே 33 வாட் சப்போர்ட் பண்ற கேபிள் வாங்கினேன். அது 1 yearல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாம ஸ்லோ ஆயிடுச்சு. வாரண்டி கிளைம் பண்ணேன். ஹோம் பிக்கப் அண்ட் டெலிவரி பண்ணாங்க. 1 week டைம்ல சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் கேபிள் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். பிகாஸ் லோக்கல் கேபிளே 200 சொல்லும் போது போட்ல 150 தான். அது லைஃபும் நல்லா இருக்கு, கேபிளும் 2 years வாரண்டியில வருது. கரெக்ட் ப்ரோ. இந்த போட்டு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க புதுசா எதுவும் பண்ண மாதிரியே தெரியல. செலிபிரிட்டியை கூப்பிட்டு காசு அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க. அது நீ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியதுடா. மெயினா சர்வீஸ்ல கொஞ்சம் நிறைய பக் இருக்கு, பிரச்சனை இருக்கு ப்ரோ. நம்ம ஆளுங்களே சொல்றாங்க சர்வீஸ் போனா நல்லா அலைய விடுறாங்க அப்படின்ட்டு. வேற யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு போட்ல வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், அது சாரி சர்வீஸ்க்கு போட்டேன். ஆஹா வெறும் போட்டி தான் வந்து உள்ள ஒண்ணும் இல்லைன்னு. அதெல்லாம் கொடுமை. சரி ஓகே. அடுத்து வந்து சந்தீப் அப்படிங்கிறவர் வந்து ப்ளீஸ் ட்ரை நியூட்ரான் மியூசிக் பிளேயரா. அது நல்லா இருக்கும். கிரேட். ஆடியோ ஃபைல்ஸ்க்கு வந்து நிறைய டியூனிங் கொடுத்துருக்கான், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நியூட்ரான் ஏன்னா ஃபிளாக் சாங்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, அதுல இதுலயே இருக்கு நவுத்தலாம் நீங்க. நியூட்ரான் மியூசிக் பிளேயர் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதான் அது உள்ள ஸ்கிரீன்ஷாட் பாருங்களேன், டியூனிங் என்னென்ன பண்ணலான்னு போட்டிருப்பான். ஆமா அதான் ஃபன்னா இருக்கு. இதுல இருக்க டியூனிங் இதான் பாரு, கிராஸ் ஸ்பீட்லாம் கூட மாத்தலாமா. நம்ம இது பவர் ஆம் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டா கொடுத்துருக்கான். பவர் ஆம் மாதிரி இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரெட்ரோ ஃபீல்ல இருக்கு. எஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. நீங்க வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஷியோர். ஆடியோ ஃபைல்ஸ்க்கான இது. ஓகே கண்டிப்பா ட்ரை பண்றேன் ப்ரோ. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப அடுத்த பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.